அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுக்கு முரண்படுவதாக கூறி ஹதீஸ்களை மறுத்து வரக்கூடியவர்களுடைய வழிகேட்டை தெளிவுபடுத்தும் முகமாகவும், ஹதீஸ்களிலே அவர்கள் செய்யக்கூடிய திருகுதாளங்களையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஹதீஸ்களில் இல்லாதவற்றை இணைத்து முரண்பாட்டை உருவாக்கக்கூடிய அவர்களுடைய முரட்டுத்தனமான பிடிவாத குணம் கொண்ட போக்கையும் நாம் தெளிவுபடுத்தி வருகிறோம். இன்றைய தினமும் அவர்களுடைய அசிங்கமான குணத்தையும் ஆபாசமான புத்தியையும் அருவருக்கத்தக்க சிந்தனையையும் வெளிப்படுத்தக்கூடிய அவர்களுடைய போலித்தன்மையையும் அவர்களுடைய பொய் கூறக்கூடிய அவர்களுடைய பழக்கத்தையும் தெளிவுபடுத்தும் முகமான ஒரு ஹதீஸை நாம் விளக்கத்துக்கு எடுத்திருக்கிறோம். ஸஹீஹுல் புகாரி 5255வது ஹதீஸ் தான் இவ்வாறு கேவல புத்தி கொண்டவர்களினால் வித்தியாசமாக விகாரமாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும், இரண்டாவது அந்த ஹதீஸோடு முன்னுக்கு பின்னுள்ள ஏனைய தகவல்களையும், மூன்றாவதாக இந்த ஹதீஸை இந்த கேவல புத்தி கொண்டவர்கள் எப்படி விவரிக்கிறார்கள் என்கிற தகவல்களையும், அதன் பிறகு அதற்கான விளக்கத்தையும் சுருக்கமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது இந்த ஹதீஸை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அபு உசைத் என்கிற சஹாபி அறிவிக்கிறார், ஹரஜ்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா இன்தலக்னா இலா ஹாயித்தின் யுகாலு லஹு அஸ்ஸவுத். அஸ்ஸவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு செல்லும் வரைக்கும் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வெளியேறினோம். ஹத்தா இன்தஹைனா இலா ஹாயித்தைனி, நாம் அங்கு சென்று 2 தோட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தபோது ஃபஜலஸ்னா பைனஹுமா, அந்த 2 தோட்டங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருந்தோம். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிசு ஹாஹுனா, நீங்கள் இந்த இடத்திலேயே இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறிவிட்டு, வதஹல வகது உத்திய பில் ஜௌனியா, ஜுவைனியா கோத்திரத்து பெண் ஒருவர் கொண்டு வரப்பட்டு, உன்சிலத் பி நஹ்லிம் பி பைத்தி உமைமத பின்த் நுஅமான் இப்னு சராஹீல், நுஅமான் இப்னு சராஹீல் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வீட்டில், அந்த ஈச்சன் தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். வமஹா தாயத்துஹா ஹாலினத்துன் லஹா, அந்த பெண்ணோடு அந்த பெண்ணின் வளர்ப்பு தாய் பாலூட்டிய தாயாரும் இருந்தார்கள். பலம்மா தகல அலைஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளிடம் சென்றபோது, ஹபி நப்சிகி லி, உன்னை நீ எனக்கு அர்ப்பணி என்று கூறினார்கள். காலத், அந்த பெண், பகல் தஹபுல் மலிகத்து நப்சஹா லிசூகதி, ஒரு இளவரசி தன்னை ஒரு இடையனுக்கு அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டாள். கால என்று சொன்னால் இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் சொல்கிறார், ஃபஅஹ்வா பியதிஹி யலஉ யதஹு அலைஹா லிதஸ்குன, அந்த பெண்ணை அமைதிப்படுத்தும் முகமாக தனது கரத்தை அவள் மீது வைப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கினார்கள், கையை நெருக்கமாக கொண்டு சென்றார்கள். ஃபகால அஊது பில்லாஹி மின்க், அல்லாஹ்விடத்தில் உன்னை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த பெண் கூறினாள். ஃபகால, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கத் உத்தி பிமஆதின், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒருவரிடமே நீ பாதுகாப்பு தேடி இருக்கிறாய் என்று கூறிவிட்டு, சும்ம ஹரஜ்னா அலைனா, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். ஃபகால யா அபா உசைத், உசைதின் தந்தையே, இக்ஸுஹா ராசிகதைனி வ அல்ஹிக்ஹா பி அஹ்லிஹா, அந்த பெண்ணுக்கு 2 ஆடைகளை கொடுத்து அவளை அவளது குடும்பத்தோடு சேர்த்து விடு என்று கூறினார்கள். இதுதான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். இந்த சம்பவம் ஸஹீஹுல் புகாரியிலே இப்படி மொழியார்க்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டு மதீனாவில் உள்ள அஸ்ஸவுத் அல்லது அஸ்ஸௌம் என்று அழைக்கப்படும் ஒரு தோட்டத்தை நோக்கி நடந்தோம். அதன் அருகில் இருந்த வேறு 2 தோட்டங்களை அடைந்து அந்த 2க்கும் இடையிலே அமர்ந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு தோட்டத்துக்குள்ளே சென்றார்கள். அங்கு அல் ஜவுன் குலத்து பெண் அழைத்து வரப்பட்டு பேரிச்சம் தோட்டத்தில் இருந்த ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்பெண்ணின் பெயர் உமைமா பின்து நுமான் இப்னு சராஹில் என்பதாகும். அவருடன் அவரை வளர்த்த செவிலித்தாயும் இருந்தார். இது பிரக்கெட்ல இருக்குது. அப்பெண்ணுக்கும் நபி அவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால் அப்பெண் இருந்த வீட்டுக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்து உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று கூறினார்கள். அந்த பெண், ஓர் அரசி தன்னை இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டார். அவரை அமைதிப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் கரத்தை அவரின் மீது வைக்க போனார்கள். உடனே அவர், உங்களிடமிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி, கண்ணியமான இறைவனிடம் நீ பாதுகாப்பு கோரியிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி எங்களிடம் வந்தார்கள். மேலும் அபு உசைதே 2 வெண்ணிற சணல் ஆடைகளை அவளுக்கு அன்பளித்து அவளை அவளுடைய குடும்பத்தாரிடம் கொண்டு போய் விட்டுவிடு என்று கூறினார்கள். இது நான் வாசித்த அந்த ஹதீஸுக்கு சஹீஹுல் புகாரியிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு. இந்த சம்பவத்தோடு ஒட்டிய வேறு சில தகவல்கள் ஆதாரத்தன்மையில் சில குறைபாடுகளோடு இருக்கிறது. அதை நாம் வாசித்துக்கிட்டு அதோடு சேர்ந்து இந்த ஹதீஸை நாம் நோக்குவோம். அத்தபக்காத்துல் குப்ரா இப்னு சஅத் அவருடைய கிரந்தத்தில் இது தொடர்பிலே நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அதில் வாக்கிதி என்கிற அறிவிப்பாளர் பலகீனம் இருக்கிற காரணத்தினால் இமாம் புகாரி போன்றவர்கள் அதை இல்லாமல் இந்த செய்தியை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய தகவல் என்னவென்றால், அபு உசைத் இதய சஹாபி அறிவிக்கிறார், தஸவ்வஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தம் மின் பனி ஜவுன். அல் ஜவுன் குலத்து ஒரு பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். ஃபஅமரனி அன் ஆத்தீஹி பிஹா. அந்த பெண்ணை அழைத்து வருமாறு என்னிடத்தில் அவர்கள் ஏவினார்கள். நான் அந்த பெண்ணை அழைத்து வந்திருந்தேன். இந்த குறித்த இந்த தோட்டத்திலே அந்த பெண்ணை நான் தங்க வைத்திருந்தேன். சும்மா அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பர்துஹு. பிறகு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து இப்படி தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை சொன்னேன். ஃபஹரஜ யம்சி வ நஹ்னு மஅஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்களும் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடம் நோக்கி போனார்கள். இது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் உள்ள விஷயம். திருமணம் நடந்தது, அழைத்து வர சொன்னார்கள். அழைத்து வந்து நான் அந்த தகவலை ரசூலுல்லாஹ்க்கு சொன்னேன். நாங்களும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம் என்கிற தகவலை சொல்கிறார்கள். இதுக்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சி சம்பந்தமாகவும் தபக்காத் இப்னு சஅத்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அண்ணன் நுமான் இப்னு ஜவுன் அல் கந்தி அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமன். இந்த நுமான் இப்னு ஜவுன் என்கிற இந்த பெண்ணுடைய தந்தை முஸ்லிமாக ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். அல்லாஹ் உஸவ்விஜுக அஜ்மல ஐம் ஃபில் அரப். அரபிகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தரட்டுமா என்று கேட்டார்கள். தஸவ்வஜஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை திருமணம் முடித்தார்கள். வபஅஸ மஅஹு அபா உசைத் அஸ்ஸாதி. அபு உசைதை அவரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். கால அபு உசைத் ஃபஅன்ஸல்துஹா ஃபி பனி சாயிதத்தின் ஃபதஹல அலைஹா நிசா அல் ஹய்யி ஃபரீஹீன பிஹா. அவங்களை கொண்டு ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை கொண்டு இடத்துல நான் தங்க வைத்தேன். அந்த இடத்துல இருந்த பெண்கள் எல்லாம் அந்த பெண்களை சந்தோஷமாக போய் பார்த்தார்கள். ஃபஹரஜ்ன ஃபதக்கர்ன மின் ஜமாலிஹா. அவங்க பார்த்துட்டு வரும்போது அந்த பெண்ணுடைய அழகை பற்றி பேசி கொண்டு வந்தார்கள் என்கிற தகவல் இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி அதிலே இன்னஹு இத்தபக்க அபீஹா அலா மிக்தாரி சதாக்கிஹா. அந்த பெண்ணுக்குரிய மகர் குறித்து தந்தையோடு ரசூலுல்லாஹ் உடன்பட்டு கொண்டார்கள். வ அன்ன அபாஹா காலலஹா இன்னஹா ரஹிபத் ஃபீக வ ஹதபத் ஃபீக என்கிற தகவல் ஃபத்ஹுல் பாரியில இதோடு ஒட்டி இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மகர் விஷயத்தில் உடன்பட்டு கொண்டார்கள். அந்த தந்தை இந்த பெண் திருமணத்தில் நாட்டமுடையவராக இருக்கிறார் என்கிற தகவலை சொன்னார். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் அந்த பெண்ணுடைய தந்தையூடாக திருமண ஒப்பந்தம் நடந்துவிட்டது. தந்தையோடு ஒருவரை போய் அழைத்து வருமாறு சொல்கிறார்கள். அழைத்து வந்து அவர் தங்க வைக்கப்பட்ட இடம் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து அவர்களும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அங்கு ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த சகோதரர்களை நண்பர்களை அமரச் செய்துவிட்டு இந்த இடத்துக்கு போன இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தகவலை இந்த கீழ்ச்சரமான நோக்கம் உள்ளவர்கள் எப்படி விவரிக்கிறார்கள் என்பதை அடுத்த உரையில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் தாரு சுன்னா பதிப்பகம் ஆரம்பித்து ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ளது. இந்த ஒரு வருட காலத்துக்குள் அல்லாஹ்வுடைய அருளால் 7 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நபித்தோழர்களின் தியாக வரலாறு. இந்த நூல் 30 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்லக்கூடிய நூலாகும். இஸ்லாமிய அக்கீதா ஒரு விளக்கம். இந்த நூல் அக்கீதா தொடர்பான 12 தலைப்புகளை ஆதாரங்களோடு விரிவாக பேசுகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள். இந்த நூல் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 40 சம்பவங்களை கதை வடிவில் உள்ளடக்கி இருக்கிறது. சிறுவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிரான நவீன குற்றச்சாட்டுகளும் பதில்களும் என்கிற இந்த நூல் அரபியில் எழுதப்பட்ட நூலின் மொழிபெயர்ப்பாகும். இது ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்துக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான விரிவான விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள் சுத்தம் என்கிற இந்த நூல் ஃபிக்ஹ் தொடர்பான அடிப்படையான அம்சங்களையும் தஹாரா, கிதாபு தஹாரா என்று சொல்லக்கூடிய ஒழுவை முறிப்பது, ஒழுவுடைய சுன்னத்துக்கள், ஒழுவினுடைய கடமைகள், கடமையான குளிப்பு, மாதத்தீட்டு, பிரசவத்தீட்டு, உதிரப்போக்கூடிய பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள், தயமும் செய்வது, காலுறையில் மசுகு செய்வது போன்ற அன்றாட வாழ்வில் இபாதத்துக்களோடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாகும். நேசம் கொள்ளலும் விலகி இருத்தலும், கரைந்து விடாமல் கலந்து வாழ்வோம். இந்நூல் நாம் யாரை நேசிக்க வேண்டும், யாரை விட்டும் விலகி இருக்க வேண்டும், பிற மத மக்களோடு வாழ்கிற போது எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எந்த வரையறைகளுக்குள் இருக்க வேண்டும் என்கிற விவரங்களை தெளிவுபடுத்துகின்றது. அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள் என்கிற நூலின் ஆங்கில வடிவம் இந்நூலாகும். இந்த 7 நூல்களையும் 3500 ரூபாய் பணம் அனுப்புவதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தனித்தனியாக ஒவ்வொரு நூலையும் நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் தபான் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கீழே வரக்கூடிய 3 வங்கி கணக்குகளில் ஏதாவது ஒன்றிற்கு பணத்தை அனுப்பி அதன் ரசீட்டையும் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்ப வேண்டிய முகவரியையும் தந்தால் நாம் இலவசமாக தபால் மூலமாக உங்களுக்கு அதனை அனுப்பி வைப்போம். இந்த எழுத்து பணிக்கும் இந்த நூல் வெளியீட்டு பணிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடியவனாக நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.